தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. என்னுடைய மனதை புதிதாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். கிரேஸ் டிவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் போன வாரத்தில் நாம் தியானித்திருந்தோம், கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நாம் தியானித்து கொள்ளலாம். ஏன் இந்த மாதிரியான தியானங்கள் அப்படின்னா, தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய சபையாக இருக்கிற நாம் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஏன் நம்முடைய மறுரூபம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுது, கொடுக்கிறது. பிரைஸ் காட். ஸோ இந்த வேளையில் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு, ஏசா. யாக்கோபு ஒரு தேவனுடைய சபைக்கு ஒரு அடையாளமாகவும், ஏசாவை உலகமாகவும் வைத்து கொள்ளலாம். யாக்கோபு பாருங்க, ஒரு கட்டத்தில் பயத்தோடு கூட திகிலோடு கூட வருகிறார். காரணம் என்ன? ஏசாவின் நிமித்தம் அவருக்குள்ள என்ன செய்து பயம் வருகிறது. இப்போ அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறார், சுயமா சில பிரயாசங்களை எடுத்து பார்க்கிறாரு. எதுவுமே அவருக்கு சமாதானத்தை கொடுக்கல. ஏசாவின் மீது இருக்கிற அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கு. 20 வருஷம் ஆயிற்று ஏசா ஏமாற்றிட்டு போய் இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ஏசா 400 பேரோட வாராருங்கிறத அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரு. இப்போ எப்படியாவது அதை சரி பண்ணிக்கிடணும், ஏசா கையிலேருந்து தப்பிக்கணும்னு பார்த்தா அவரால் முடியல. கடைசி ஒரு நாள் தேவனோடு கூட இருக்கிறார். இப்ப பாருங்களேன், அங்க ஏசாட்ட போய் எந்த வேலையும் பார்க்கல. ஆனால் யாக்கோபுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வேலை நடக்கிறது, ஒரு பெரிய மறுரூபம் நடக்கிறது. கடைசி காலையில ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெட்ட வேண்டும் என்று சொல்லி வந்த ஏசா யாக்கோபோடு கூட ஒட்டி கொண்டார். பிரைஸ் காட். அப்ப இங்க யாக்கோபுக்குள் நடக்கிற மறுரூபம் ஏசாவுக்குள் மாற்றத்தை உண்டாக்குகிறது. பிரைஸ் காட். ஸோ இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்குள் அநேக ஃபோக்கஸ் கொடுக்கப்படுகிறது. ஸோ தொடர்ந்து இந்த தியானமும் நமக்குள் ஒரு மறுரூபத்தை கொடுக்கட்டும். இந்த மறுரூபம் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், கொடுக்கும். தொடர்ந்து நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள் நாம் செல்லலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல வேத தியான நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுக்குள் நடக்கிற அந்த மறுரூபத்தின் அளவுக்கு ஏற்றபடி இந்த உலகத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கப்பல் மகா பெரிதாய் இருந்தாலும் சிறிய சுக்கானாலே அது திருப்பப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை போல இன்றைக்கு இந்த உலகம் அன்றே மகா பெரியதாய் தெரியலாம். ஆனால் அன்றே சுக்கானை போல நீர் எங்களை வைத்திருக்கிறீர். நாங்கள் எந்த அளவுக்கு அன்றே மறுரூபத்தோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை நாங்கள் மாற்றத்துக்குள் கொண்டு வர முடியும். நாங்கள் தியானிக்கிற தியானம் எங்களுக்குள்ள மிகப்பெரிய மறுரூபத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உண்டாகட்டும். தேவாவியானவர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிற தலைப்பின்கள் நாம் தியானித்துக் கொள்ளலாம். இந்த வாரத்திலும் கூட மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல இருந்து நாம் தியானித்துக் கொள்ளலாம். இங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து உவமையாய் பேசுகிற அந்த காரியங்களிலிருந்து நாம கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறார். ஸோ இப்போ அங்கே நடக்கிற இந்த காரியத்தில் இருந்து நம்ம மிகப்பெரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான தரப்பினர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஒரு 4 விதமான முக்கியமான குரூப் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த ராஜா கல்யாணம் விருந்து கல்யாணம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் போய் அழைக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு வரும்படி தன்னுடைய ஊழியக்காரங்களை அனுப்பும் போது முதலாவது அங்க ஒரு குரூப் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வர மனசு கிடையாது. சிலர் என்ன பண்றாங்க, நாங்க வேலைக்கு போகணும், வயல்வெளிக்கு போகணும், அப்படி இப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி அவங்களுக்கு ராஜா வீட்டுடைய அந்த திருமணத்துக்கு
வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இவங்க யார் அப்படின்னா, இவங்க நிர்விசாரக்காரர்கள். ஏன்னா அந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற ராஜா அவர் வீட்டில் ஒரு கல்யாணம் அழைச்சிருக்கிறாரு, கண்டிப்பா போகணும். ஆனா இவங்க போறதுக்கு என்ன செய்யல, மனதில்லாம இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு நிர்விசார கூட்டத்தாரா இருக்கிறாங்க. அடுத்த ஒரு குரூப் இருக்கிறாங்க பாருங்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, அவங்களாவது பரவாயில்ல, எங்களுக்கு வர மனசு இல்லையா, நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லி வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அடுத்த குரூப் என்ன பண்றாங்கன்னா, கூப்பிட வந்த ஊழியக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு அவமானப்படுத்தி கொலை பண்ணிட்டாங்க. கடைசியில அந்த ராஜா அதை கேள்விப்பட்டு அவருக்கு கோபம் வருது. தன்னுடைய சேனைகளை அனுப்பி என்ன பண்றாரு, அந்த கொலைபாதகரை அழித்து அந்த பட்டணத்தை தீனால என்ன பண்ணிடுற, சுட்டரிச்சு போட்டிருந்தாரு. அப்ப இவங்க அந்த ரெண்டாவது குரூப் என்ன குரூப் அப்படின்னா, கொலைபாதகரா இருக்கிற குரூப். ஸோ இந்த கொலைபாதகர்கள் என்கிற குரூப்புக்கு என்ன உண்டாகுதுன்னா, அவங்களுடைய பொருட்களும் நஷ்டமாகிறது, அவருடைய ஜீவனும் நஷ்டமாகிறது. ஆனா நிர்விசாரக்காரங்களுக்கு பொருள் நஷ்டத்தோட முடிஞ்சிட்டு, ஏன்னா அவங்க பட்டணம் தானே அழிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனா அவங்களுடைய உயிர் என்ன செஞ்சுட்டு, தப்பிச்சிட்டு. ஸோ இத மாதிரி ரெண்டு குரூப். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ அந்த ராஜா பாக்குறாரு, யாருமே அழைக்கப்பட்டவங்க வரல அப்படின்ன உடனே, சரி ரைட், என்ன ஆனாலும் கல்யாணம் என்ன செய்யணும், நடக்கணும். அவங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணின விருந்தும் என்ன செய்யப்படணும், கொடுக்கப்படணும். அதனால ஊழியக்காரங்களை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. அழைக்கப்பட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அபாத்திரரா போயிட்டாங்க. 9ஆம் வசனத்துல பாருங்க, மத்திய 22:9 வசனத்துல, ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு என்ன செஞ்சுட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது ஒரு முக்கியமானவங்களை மட்டும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்ப சொல்றாரு, வழிகளில் காணப்படுகிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. 10வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பிரைஸ் காட். ஸோ இந்த 10வது வசனத்தை வைத்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். அவ பாருங்களேன், ஒரு குரூப்பு அவங்க யாரு, நிர்விசாரக்காரர்கள், அவருடைய கிரியைகளின் அடிப்படையில அவங்க நிர்விசாரக்காரர்கள். அடுத்த குரூப்பு கொலைபாதகர்கள். இப்போ கல்யாணத்துக்குன்னு அழைக்கப்படல, ஆனா அழைக்கப்பட்டவங்க அபாத்திரமா போனதுனால ஒரு குரூப் இப்ப என்ன பண்ணப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்க. சோ இந்த குரூப் அவருடைய கிரியையின் அடிப்படையில அவர்கள் யாரென்று அழைக்கப்படுகிறாங்கன்னு பார்த்தா, நல்லார் பொல்லார். இப்ப இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே இவர் நல்லவரு, இவர் பொல்லாதவர். அப்போ இப்போ அதுல ஒரு 100 பேர் அந்த குரூப்ல இருக்கிறாங்கன்னா 50 பேர் நல்லவங்களாகவும் 50 பேர் பொல்லாதவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலே எப்பவுமே நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி ஆவியானவர் வசனங்களை நமக்கு மறுரூபப்படுத்தி காண்பிப்பார். அப்படியே வார்த்தையை எழுத்தா நம்ம எடுக்கக்கூடாது, அந்த வார்த்தையை ஆவியா என்ன பண்ணணும், எடுக்கணும். பிரைஸ் காட். ஸோ இப்பொழுது அந்த நல்லார் பொல்லார் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கொஞ்சம் நம்ம எழுத்தின்படி பார்த்தோம்னா 50 பேர் நல்லவங்க 50 பேர் பொல்லாதவங்க அப்படின்னு தெரியுது. ஆனா நீங்க ஆவியின்படி பாத்தீங்கன்னா 50 பேர் நல்லவங்க 50 பேர் பொல்லாதவங்க அப்படி கிடையாது. 100 பேரு, 100 பேர்ல இந்த 100 பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல நல்லவங்களா இருப்பாங்க, பல நேரங்கள்ல பொல்லாதவங்களா இருப்பாங்க. உண்மையிலே சொல்றாங்க, மனுஷன் நன்மை தீமை கலந்தவனா என்ன பண்றான், இருக்கிறான். எப்பவும் ஒண்ணு போல இருப்பான்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவன் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி என்ன செய்வான், மாறிக்கிடுவான். சோ சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றபடி மாறிக்கொள்வான். சோ அதனால ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு மனிதனை முழுவதும் இவன் நல்லவன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு மனிதன் எடுத்தோம்னா முழுவதும் இவன் கெட்டவன் பொல்லாதவன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வசனம் அழகா சொல்லுது, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பிரைஸ் காட். சோ அப்போ ஒரு மனிதன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவனை நல்லவனும் சொல்ல முடியாது, பொல்லாதவனும் சொல்ல முடியாது. நல்லதும் பொல்லாததும் என்ன செய்திருக்கும், கலந்து இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் உலகத்துல இருக்கும்போது உள்ள காரியங்களை நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான்னா அவன் எப்படி மாற்றம் அடைகிறான்,
அவன் எப்படி மறுரூபப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. இப்ப நீங்க ஒரு மனிதனை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 காரியம் இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட ஒரு நல்லது இருக்கும், 9 கெட்டது இருக்கும். இன்னொரு மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட ஒரு கெட்டது இருக்கும், 9 நல்லது இருக்கும். எப்படியாவது அந்த நல்லது கெட்டதுங்கிற ஒரு கலவை என்ன செஞ்சிருது, மனுஷனுக்குள்ள வந்து விடுகிறது. ஸோ இதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஃபில்டர் பண்றார். நம்ம எப்போ இந்த உலகத்துல இருந்து நம்ம விலகி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வர்றோமோ முற்றிலும் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாற்றம் அடைகிறது. ஸோ அந்த 10ஆம் வசனம் கவனிங்க. அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பிரைஸ் காட். அடுத்த வார்த்தை அழகா எழுதியிருக்கு, கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்களேன், இவங்க வழிச்சந்திகள்ல நிற்கும் போது இவங்க யாரா, நல்லார் பொல்லார். ஆனா எப்போ இவங்க கல்யாண சாலைக்குள்ள வந்தாங்களோ அவங்களுடைய டைட்டில் மாற்றப்படுகிறது, அவங்களுடைய அடையாளம் மாற்றப்படுகிறது. அவங்களுக்கு பேர் என்ன, விருந்தாளிகள். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கெஸ்டா இருக்கிறாங்களாம். பிரைஸ் காட். ஓ, எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற இடம் நமக்கு கொடுக்குது பாருங்களேன். பாருங்க, அவன் அந்த விருந்து சாலையை விட்டு, கல்யாண சாலையை விட்டு வெளியில நிக்கிறான். ஒரு ஸ்டெப் தான் வெளியில நிக்கிறான். அவன் பேர் என்ன பேரு, நல்லார் பொல்லார். ஆனா எப்போ ஒரு ஸ்டெப் உள்ள வைத்து அந்த கல்யாண சாலைக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவளுடைய பெயர் விருந்தாளிகள். சோ நல்ல கவனிங்க. நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும்போது அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகிற மேன்மையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா, வெளியில இருக்கும்போது அவன் தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் பேசப்படுகிறான். ஆனால் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வருகிறானோ அந்த மனிதன் அவனுடைய கிரியைகளின் அடிப்படையில் பார்க்கப்படுவதில்லை, அவன் கிருபையின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறான். பிரைஸ் காட். சோ இவங்க கிரியைகளின் அடிப்படையில நல்லார் பொல்லார்னு அழைக்கப்படுறாங்க, கிருபையின் அடிப்படையில விருந்தாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரைஸ் காட். நீங்களும் நானும் வெளியில இருந்தேன்னா நமக்கு என்ன பெயர் தெரியுமா, துன்மார்க்கன், சன்மார்க்கன். ஆனா எப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் வர்றீங்களோ, அந்த கிருபைக்கு உட்படுறீங்களோ, அப்போ உங்களுக்கு பேரு நீதிமான். பிரைஸ் காட். சோ இதை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க முடியும். சோ இந்த விலையேற பெற்ற இந்த அடையாளத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்போது நமக்கு அந்த அடையாளம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் காட். சோ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, சரி ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதன் வந்துட்டான், வந்ததுக்கு அப்புறமா இந்த அடையாளம் அப்படி நிலைச்சிருக்குமா இல்ல மாற்றப்படுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோமர் 8:1 எழுதியிருக்கு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அப்படின்னு எழுதி கமா போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிரைஸ் காட். அந்த ஆக்கினை தீர்ப்புன்னா என்ன, அந்த பழைய வாழ்க்கை நினைக்கப்படுவதில்லை, கிரியையின்படியான காரியங்கள் நினைக்கப்படுவதில்லை. எப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டதுக்கு அப்புறமும் மாம்சத்தின்படி நடப்பதற்கும் ஆவியின்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. ஆனா நீங்களும் நானும் சரியா கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆவியானவர் பேசுகிற அந்த சத்தத்தை தெளிவா நாம கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் அப்படின்னா நம்முடைய அடையாளம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமா விருந்தாளிங்கிற அடையாளம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆனா உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை குற்றப்படுத்தும். ஒருவேளை நீங்க வெளியில விருந்தாளிங்கிற அடையாளத்தோட இருப்பீங்க, நீதிமான்கிற அடையாளத்தோட இருப்பீங்க, சிலரும் ஊழியக்காரங்க அப்படிங்கிற அடையாளத்தோட நாம இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள நான் சரியா ஆவியானுடைய ஏவுதலின்படி நான் நடக்கலன்னா என்னுடைய மனசாட்சி என்ன பண்ணிட்டு இருக்கும், குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அது என்னை விரக்தி அடைய செய்யும், என்னை சோர்ந்து போக செய்யும், என்னை பலவீனம் அடைய செய்யும். ஆனால் அந்த நான் வந்திருக்கிற இடமும் கரெக்டா இருக்கணும், அது மாதிரி உள்ளுக்குள்ள கேட்கிற சத்தத்துக்கு நான் என்ன செய்யணும், சரியா கீழ்ப்படியணும். பிரைஸ் காட். ஸோ இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து எவ்வளவு நமக்கு முக்கியமானவராக இருக்கிறாரு பாருங்களேன். அந்த கிறிஸ்துவின் நிழல், அந்த பேழை பாருங்க. நான் வெளியில ஒரு கால் வச்சேன் அப்படின்னா நான் நல்லவன் கெட்டவன், துன்மார்க்கேன் சன்மார்க்கேன். ஆனா நான் கல்யாண சாலைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நான் இருந்தேன்னா நான் நீதிமானா,
நான் விருந்தாளியா என்ன பண்ணப்படுறேன், பார்க்கப்படுகிறேன். பிரைஸ் காட். ஓகே, இதற்கு என்ன காரணம், இவங்க விருந்தாளியா பார்க்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறேன். 11ஆம் வசனத்துல பாருங்க, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. அப்போ இங்க மத்த எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க. அப்போ வெளியில நல்லவங்க பொல்லாதவங்களா இருந்தவங்க உள்ள விருந்தாளிகளா பார்க்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க மேல அணியப்பட்டிருக்கிற கல்யாண வஸ்திரம். பிரைஸ் காட். ஸோ யூதருடைய பழக்கம் என்னன்னா, கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு மேல் வஸ்திரம் என்ன பண்ணப்படுகிறது, போடப்படுகிறது. பிரைஸ் காட். ஸோ அந்த வஸ்திரம் தான் அன்றைக்கு அந்த நல்லார் பொல்லார் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் காட். ஸோ இந்த வஸ்திரத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஏன் அந்த ஒரு மனுஷன் ஏன் பெற்றுக்கொள்ளல? இன்னும் ஒரு குரூப் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நிர்விசாரக்காரங்க குரூப், அப்புறம் கொலைபாதகர்கள் அப்படிங்கிற குரூப், அப்புறம் விருந்தாளிகள்ங்கிற குரூப், அடுத்த குரூப் வந்து கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிற குரூப். ஏன் அப்படின்னா யோவான் 10ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு, வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். இப்ப பாருங்க, அந்த ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் என்ன பண்ணல, தரித்து இருக்கல. அப்போ கேட்கிறார் அந்த ராஜா 12ஆம் வசனத்துல, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ இவன் என்ன பண்ணல, வாசல் வழியா வரல. ஏன்னா வாசல் வழியா வந்தா வர்ற எல்லாருக்கும் கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவன் கெட்டவங்கிற கலவையோட இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவனுக்கு கல்யாண வஸ்திரம் என்ன செய்து கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ பாருங்களேன், ஆண்டவர் சொல்ற ஒரு இடத்துல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப இந்த கல்யாண வஸ்திரம் மேல போடப்பட்ட உடனே அவனுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவர்களாய் இருக்கணும். அந்த மறுபிறப்புங்கிற அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இந்த மறுபிறப்புங்கிற அனுபவம் தான் உங்களுக்கும் எனக்கும் விருந்தாளிகள் என்கிற அடையாளத்தை கொடுக்கிறது, நீதிமான் என்கிற அடையாளத்தை கொடுக்கிறது. ஒருவேளை கல்யாண வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம். பிரைஸ் காட். ஏன்னா நிர்விசாரக்காரங்க வயல்வெளியில இருக்கிறாங்க, கொலைபாதகர்கள் வெளியில இருந்து இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், விருந்தாளிகளும் உள்ளதான் இருக்கிறாங்க, கொள்ளைக்காரனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறவனும் உள்ளதான் இருக்கிறான். அப்போ கல்யாண வஸ்திரம் இல்லாமலும் சபைக்குள்ள வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்து இருக்கிறது. ஆனா ராஜாவுடைய பார்வையில அது வெளியரங்கமா என்ன பண்ணுது, இருக்குது. இவன்கிட்ட கல்யாண வஸ்திரம் இருக்குதா? ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க பந்தி விசாரணை பண்றவங்க எல்லாம் ஒன்னும் கேட்கல, ஏன்பா நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம அங்க இருக்கெல்லாம் கேட்கல. அவங்க பாட்டுக்கு பந்தி விசாரணை. உள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கல்யாண வஸ்திரம் போட்டிருக்காம போடல, நான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா ராஜா வரும்போது அவனை எழுப்பி விட்டு கேட்கிறார், எப்பா நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி உள்ள வந்த? பிரைஸ் காட். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம எல்லார் மேலையும் நாம் விருந்தாளிகள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த கல்யாண வஸ்திரம் நம்ம மேல இருப்பதாக. பிரைஸ் காட். ஸோ அந்த கல்யாண வஸ்திரம்னா என்ன, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது போல இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து கொண்டவர்கள். ஓ ஹல்லேலூயா. அப்போ நாம ஆண்டவருடைய இரத்தத்தால நாம் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டியதா இருக்குது. அப்போ அவங்க வாசலில் பிரவேசிக்கும் போது அந்த வாசல்ல என்ன இருக்குது, அந்த சிலுவையின் அந்த இரத்தம் என்ன செய்து இருக்கிறது, அது அவங்க மேல ஊற்றப்படுகிறது. எல்லாம் விருந்தாளிகளாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இவங்க வெளியில இருக்கும்போது அவருடைய கிரியைகளின் அடிப்படையில பார்க்கப்பட்டார்கள். அவங்க பாவியா இருந்திருக்கலாம், குடிகாரனா இருந்திருக்கலாம், கொலை பண்றவனா இருந்திருக்கலாம், திருடுறவனா இருந்திருக்கலாம், எந்த மாதிரினாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உள்ள வரும்போது ஒரு மிகப்பெரிய விலையேறப்பெற்ற வஸ்திரம் அவர்களுக்கு போடப்பட்டு அவர்கள் மரியாதையாய் நடத்தப்படுகிறார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாக நல்ல கவனிங்க, எந்த ஒரு மனிதனுமே அவனுடைய
அவனுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைக்கு ஏற்றபடி, அவனுக்கு வழங்கப்படுகிற சில கணத்திற்கு ஏற்றபடி அங்கே மாற்றங்கள் உண்டாகிறது. வெளியில் அவனுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் போடப்படுது பார்த்தீங்களா? ஸோ இவனுக்குள்ள நிறைய விதமான மாற்றங்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏன்னா உண்மையிலே பாருங்களேன், நமக்கு ஒரு நன்மை உண்டாக உண்டாக நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஸோ இளையகுமாரனை பாருங்க. இல்லை, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி கல்யாண வஸ்திரத்தை மேலே போட்டுட்டா, விருந்தாளின்னு அழைக்கப்பட்டுட்டா அவங்களுக்குள்ள அதற்கேற்ற மாற்றங்கள் உண்டாயிருமா அப்படின்னா நிச்சயமாய் உண்டாகும். யாக்கோபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நல்லவனா மாறினதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் கிடைக்கல, அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்லவனா என்ன பண்றான், அவர் மாறுகிறார். ஸோ அதை போல நம்ம மேல போடப்படுகிற நன்மைகள், நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மைகள் ஸோ நிச்சயமாக நம்மை மறுரூபப்படுத்தும். பிரைஸ் காட். சில நேரம் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களா, ஸோ அந்த பங்களாவுக்குள்ள ஒரு பிச்சைக்காரன் நீங்க கொண்டு வந்து விட்டு பாருங்களேன், ஆரம்பத்துல அந்த பிச்சைக்காரன் அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக 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 அந்த பங்களாவுக்கு ஏற்றபடி அவனுடைய வஸ்திரங்கள் மாற ஆரம்பிக்கும், அவனுடைய உடல் தோற்றங்கள் மாற ஆரம்பிக்கும், அவனுடைய பேச்சுக்கள் மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாக அது நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ நிச்சயமாய் ஆண்டவர் இந்த உலகத்திலையும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து ஜனங்களுடைய மனதிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தை நம்ம பொல்லாங்கு நிறைஞ்சது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது இன்னும் கூடுதல் பொல்லாங்கா போகுமே தவிர, ஆனா இந்த உலகத்தை நீங்க பரிசுத்த பர்வதம் நீங்க பார்க்க சொல்ல இதுக்குள்ள மாற்றம் என்ன செய்யும், உண்டாகும். அப்ப பாருங்களேன், அவங்க மேல போடப்பட்ட கல்யாண வஸ்திரம் அவங்களுக்கு விருந்தாளிகள் என்கிற அடையாளத்தை கொடுக்கிறது. விருந்தாளிகள் என்கிற அந்த அடையாளம் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அதை போல அந்த ராஜா வீட்டுக்கு வந்துட்டு அந்த விருந்துல பங்கு பெற்று போன விருந்தாளிகள் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டு போன அவர்கள் எவ்வளவு பெரிய ரொம்ப கிழிஞ்ச வஸ்திரம் போட்டிருந்தவங்களா இருந்திருக்கலாம், இல்லை குளிக்காம வைக்காம அப்படியே ஒரு மாதிரி ஒரு நாற்றம் அடிக்கிறவங்களா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய உணர்வு என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். நம்ம வசனத்துல பார்க்கிற 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரைஸ் காட். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டான்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாய் மாறும். அப்போ பழையது என்னது, நல்லவன் கெட்டவன். புதியது என்னது, நீதிமான் விருந்தாளி. ஓ ஹல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இந்த அடையாளம் அவனுடைய பழைய வாழ்க்கையை இல்லாமல் போக பண்ணி புதிய ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுகிறது, கொடுக்கிறது. ஸோ இந்த பிரசங்கமும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இல்லாத அளவுல ஒரு புதிய எண்ணங்களை, மனதை நல்ல புதிதாக்கி மேலான சிந்தைகளில் உங்களை நடத்துவதாக. ஹல்லேலூயா. ஸோ நல்லா பாருங்க, கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வஸ்திரம் இல்லாதவன் இருளுக்குள்ள என்ன பண்றான், அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற இடத்துல கொண்டு போய் போடப்படுகிறான். ஆனால் இவங்க நல்லா புசித்து நல்லா தேவனுக்காக சாட்சியாக வாழ்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒன்றை கொடுத்து நம்மை மாற்றம் அடைய செய்கிறார். நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். எப்படி ஃபர்ஸ்ட் செய்தியில கேட்டோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகள் தான், ஆனா சேனைகள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து சேனைகளாகவே மாற்றுகிறார். ஸோ இங்க இவங்க நல்லவங்க பொல்லாதவங்க தான், ஆனா விருந்தாளிகள் என்கிற அடையாளத்தை கொடுத்து அவர்களை அதற்கு ஏற்றபடி மாற்றம் அடைய செய்கிறார். பிரைஸ் காட். ஸோ தொடர்ந்து நாம் அந்த கிறிஸ்துவுக்குள் நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிற நாம தெரிந்து கொள்ள இந்த அடையாளம் நம்மை உருமாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது. பிரைஸ் காட். ஸோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு வேளை வெளியில இருந்தீங்கன்னா, என் பிரசன்னத்துக்கு வெளியில இருந்தீங்கன்னா உங்களுடைய கிரியின் அடிப்படையில் பார்க்கப்படுவீங்க. ஆனா நீங்க எனக்குள் இருந்தீங்கன்னா, என்னுடைய பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா என்னுடைய கிருபையின் அடிப்படையில் பார்க்கப்படுவீங்க. பிரைஸ் காட். பார்க்கப்படுகிறதும் வெறுமன பார்க்கப்படுறதல்ல, அந்த பார்க்கப்படுவது அது நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை, முதலாவது நம்முடைய மனநிலையில மாற்றத்தை கொடுக்குது. அதுக்கப்புறமா நம்முடைய சரீர
சரீரத்துல மாற்றத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்முடைய சூழ்நிலைகளிலே என்ன பண்ணிருது, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடுகிறது. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம், விருந்தாளிகளாய் இருக்கிறோம், கெஸ்டா இருக்கிறோம். ஸோ விருந்தாளிகள் என்ன நல்லா நம்ம என்ன பண்ணப்படும், போஷிக்கப்படுவோம், விசாரிக்கப்படுவோம், மதிக்கப்படுவோம். பிரைஸ் காட். ஸோ மதிக்கப்படுற இடத்துல, போஷிக்கப்படுற இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஸோ அந்த விருந்தாளிகள் என்கிற அந்த இடத்துல இருப்போம். ஒரு நாளும் நாம் அந்த கல்யாண வஸ்திரத்தை இழந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த கல்யாண வஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்ம அடையாளம் கண்டு கொள்ளப்படுவோம். வெளியில இருக்கிற அதே அந்த கிரியின் அடிப்படையில் உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், தெரிய ஆரம்பித்து விடுவான். ஸோ கல்யாண வஸ்திரத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு வாசல்ல கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க இந்த கல்யாண வஸ்திரம் நல்ல பிரகாசமா என்ன செய்யும், இருக்கும். ஸோ அந்த கல்யாண வஸ்திரத்தை நாம் தக்க வைத்து கொண்டு விருந்தாளிகளாய் எப்பொழுதும் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? ஜெபித்து நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் உலகத்தில் இருந்தால் ஆண்டவரே கிரியின் அடிப்படையில் நல்லவன் பொல்லாதவங்கிற அடையாளம் எங்கள் மேலே இருக்கும். ஆனால் நாங்கள் உமக்குள் இருக்கிறதுனால, உம்முடைய விருந்து சாலைக்குள் நாங்கள் இருக்கிறதுனால, உம்முடைய சரீரமாகிய சபையில் நாங்கள் ஒரு அவயவமாக இருக்கிறதுனால எங்களுக்கு உம்முடைய பார்வையில் உமக்குள் இருக்கும்போது ஒருவருக்கு கொடுக்கப்படும் அந்த அடையாளம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எங்களை நீர் விருந்தாளிகளாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீதிமானாய் வைத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. அதற்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபைகளை பெருக பண்ணும் ஆண்டவரே. இளைய குமாரன் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தவனாய் துன்மார்க்கனாய் அவன் திரும்பி வீட்டுக்கு வந்தபோது ஆண்டவரே அவனை நீர் முத்தங்களால் நிரப்பினீர் ஆண்டவரே. அப்பா உயர்ந்த வஸ்திரத்தால் அலங்கரித்தீர், மோதிரத்தை அணிவித்தீர், அவனுக்கு பாதரட்சையை தொடுத்தீர், அவனுக்கு கொளுத்த கண்டை அடித்து விருந்து ஏற்பாடு செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே. அவன் இழந்து போன நல்ல குணாதிசயங்களை இதுவரை இல்லாத அளவுல அவன் மிகப்பெரிய குணாதிசயத்தை அதற்கப்புறம் தகப்பனிடத்தில் வெளிப்படுத்தி இருப்பான் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற நன்மை, நீர் கொடுக்கிற மேன்மை, நீர் கொடுக்கிற கனம், நீர் கொடுக்கிற அன்பு எங்களை அப்பா என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றுகிறது ஆண்டவரே. உமக்கு ஏற்ற சிந்தனையாய், உமக்கு ஏற்ற கிரியைகளாய் எங்களுடைய கிரியைகளை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த விருந்தாளிகள் என்கிற அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள கிருபைகள் பெருகட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரசன்னத்தின் மேன்மையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட்டு அன்று அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் காப்பாற்றி கொண்டு விருந்தாளிகளாகவே இருக்க கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.